கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்துடும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருந்தேன். என்னுடைய ஒரு நண்பருடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தபடினால என்னை ஒரு சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அது ஒரு சின்ன சபை தான். ஆனால் அந்த சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலேயும் அவங்க எழுதியிருந்தாங்க, இந்த பொருளை வாங்கி கொடுத்தது யார் அப்படிங்கிறத எழுதியிருந்தாங்க. டியூப்லைட் பார்த்தேன், அந்த டியூப்லைட்டில் கூட இந்த டியூப்லைட்டை வாங்கி கொடுத்தது யார், காணிக்கை கொடுத்தது யார் எழுதியிருந்தாங்க. அந்த நாட்கள் அதை குறித்து ஒன்றுமே நான் சிந்திக்கலை. ஆனால் நிறைய நேரங்களில் இன்றைக்கு நாம் ஒன்றை ஆண்டவருக்காக செய்கிற பொழுது அதனால் நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுபோல் அவங்களுக்கு விளம்பரம் கிடைக்கணும் ஆசை இருக்கோ இல்லையோ, இந்த காணிக்கைகளை பெறுகிறவர்கள், காணிக்கை கொடுக்க தூண்டுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவருடைய பெயர்களை என்ன செய்கிறார்கள், குறிப்பிட்ட பொருள்கள் மேலே எழுதி எல்லோரும் காண்பிக்கிறார்கள். சில திருச்சபைகளில் போய் பார்த்திங்கன்னா நாம் பெஞ்சில் உட்காந்தா ஃப்ரண்ட் பெஞ்சில் பார்த்திங்கன்னா இந்த பெஞ்சு யார் செஞ்சு கொடுத்தாங்க, எந்த குடும்பத்தால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எழுதி நீளமாக போட்டிருப்பாங்க. அதுபோல் சில நேரம் கட்டுறதுக்காக காசு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பில்லரில் எழுதியிருப்பாங்க, சோத்தில் எழுதியிருப்பாங்க. ஆக கண்ட இடத்துல எல்லாம் அவர்கள் செய்ததை எழுதி போட்டிருப்பாங்க. மத்தேயு 6ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனம் என்ன சொல்லுன்னு சொன்னால், மனுஷர்கள் காணும்படியாக உன் தர்மத்தை செய்யாத, செஞ்சால் அவங்க பார்த்து உன்னை பாராட்டுகிற ஒரு விளைவை நீ எதிர்பார்க்கிற. அதனால் உனக்கு என்ன கிடைக்காதுன்னா தேவனிடத்தில் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா நீ மனிதரால் புகழப்படுவதற்கு தான் இதை செய்கிற. இப்போ பல ஆலயங்களில் பல கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பெஞ்சி, நாற்காலி, அந்த பொருள் இந்த பொருள் எதில் பார்த்திங்கன்னா அதை எந்த குடும்பத்தார் வாங்கி கொடுத்தாங்க, யாரால் அது ஸ்பான்சர் பண்ணப்பட்டது என்று எழுதி போட்டிருக்கும். ஆனால் இவ்விதமாக பெஞ்சில் எழுதி போட்டாலும் சரி, வேறு பொருட்களை எழுதி போட்டாலும் சரி, இதை மனிதர்கள் பார்த்து விட்டு பரவாயில்ல அவங்க பெஞ்சு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, டெஸ்க் வாங்கி கொடுக்குறாங்க, டேபிள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, பியானோ வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாராட்டுவாங்க. ஆனால் உண்மையான அனுபவம் என்னவென்றால், மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை செய்து அந்த பாராட்டை பெறுவதல்ல. ஆண்டவற்றில் பாராட்டை பெற உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் அநேகத்திற்கு ஒன்று அதிபதியாக வைப்பேன் அப்படின்னு நாம் மத்தேயு 25:21 வாசிக்கிறோம். நம்முடைய பெயர்கள் உலகத்தில் எந்த பொருட்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதல்ல. நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும்னா நம்ம சர்ச்சுக்கு எவ்வளோதான் ஸ்பான்சர் பண்ணாலும் அது எவ்வளோ நல்ல காரியம்தான். அதனால் ஜீவ புத்தகத்தில் எழுத மாட்டாங்க. நம்ம ஒரு சபையே கட்டி கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு கூட சிலரை பார்த்திங்கன்னா அவர் 8 கோயில் கட்டி கொடுத்துருக்காரு, 7 கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் பாராட்டுவாங்க. ரொம்ப நல்ல செயல் தான். ஆனால் 7 கோயிலை கட்டி கொடுத்துருந்தாலும் இவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கோயிலாக இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எத்தனை சபைகளை கட்டி கொடுத்துருந்தாலும், எத்தனை மிஷனரி ஸ்தாபனத்தை தாங்கியிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் இயேசுவில்லைன்னு சொன்னால் ஜீவ புத்தகத்தில் பேர் இருக்காதே. ஜீவ புத்தகத்தில் எப்படி பேர் வருகிறது? நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பின அனுபவம் தேவ பிள்ளையாக மறுபடியும் பிறந்து இந்த உலகத்தில் சாட்சியாக வாழணும். அந்த தேவ பிள்ளையாக மறுபடியும் பிறந்தால் மட்டும்தான் பரலோகத்தில் எழுதுவாங்க. மற்றபடி நமக்கு ஃபினான்சியலி நம்ம சவுண்டாக இருக்கிற வசதி இருந்து நாம் சபைக்கு தேவையான பல பொருட்களை வாங்கி கொடுத்து அங்கெல்லாம் பேர் எழுதி போடலாம். ஆனால் இதுக்கும் ஜீவ புஸ்தகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் இங்கெல்லாம் நம்ம பேரை வாசிக்கிறாங்களா அப்படின்னு கவனிக்கிறதில்ல. நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது மறு உலகத்தில் நம்முடைய பேரை வாசிக்கணும். அங்கே போனால் ஆமாம் இவன் பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லணும். எனவே அதற்காக மனம் திரும்பினவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, சுய புகழ்ச்சியை தேடாதவர்களாக, ஆண்டவருக்காக ஒன்று செஞ்சதை உலகமெல்லாம் பார்த்து நம்மளை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக தேவனுடைய பிள்ளைக்குரிய அடையாளத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய பேர் எங்கே இருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அதை குறிவித்து கொண்டு செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.